ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம புதுமையான டிஷ் தான் பண்ண போகிறோம். என்னென்னா டபுள் பீன்ஸ் வச்சு நம்ம கிரேவி பண்ண போகிறோம். ஏற்கனவே எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வத்தலும் ஒரு மிளகாய் கீரையும் போட்டிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நான்வெஜ்ஜாகவும் நம்ம செய்யலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி லவங்கம் கிராம்பு இதெல்லாம் லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரியும் நம்ம போட்டு பண்ணலாம். இப்படியும் நம்ம பண்ணலாம் நார்மலாக பண்ணுற மாதிரி. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி பெருசு போட்டுக்கோங்க. இப்போதைக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ் நம்ம சீக்கிரமே பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். டபுள் பீன்ஸ் மட்டும் சோக் பண்ணி ஒரு 5 hours மட்டும் சோக் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா ஒரு விசில் இல்லை 2 விசில் போட்டு நம்ம அதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளிக்கரைசெல்லாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல, அதனால் நம்ம மசால் பொடி சேர்த்துக்கலாம். நான் 3 விசில் விட்டேங்க. ஆனால் பாருங்கள், நான் இத்தனைக்கும் சோக் பண்ணி தான் வச்சுருந்தேன். நீங்கள் 3 விசில் விடலாம். அந்த பாயில் பண்ணால் பீன்ஸ் ப்ளஸ் அந்த தண்ணியோடையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிட்டேங்க. சாப்பாட்டுக்கு எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.